சமாதான ஆலயம் செய்திகள் வாசிப்பவர் பர்குணன். தென்கைலாயம் திருமூர்த்திமலை உலக சமாதான அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி நிறுவனர் உலக அமைதி தூதுவர் குருமகான் அவர்களின் ஜெயந்தி தினம் இயற்கை பாதுகாப்பு தினமாக இருபெரும் விழாவாக 15/2/2026 அன்று திருச்சிராப்பள்ளி சோலை ரிசார்ட்டில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை 10 மணிக்கு 1 நிமிட அமைதியுடன் விழா இனிதே தொடங்கியது. மெஞ்ஞான ஆசிரியர் சுமதி சிவராமன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள். மெஞ்ஞான செல்வர் கே விநாயகம் அவர்கள் தலைமை உரை ஆற்றினார்கள். அப்பா இப்படி எல்லாம் குழப்பாதீங்கப்பா, இதுக்கெல்லாம் விட எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு. என்ன தெரியுமா, அதுக்கு விட தெரியாது. உலகத்தில் பல விஷயங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியுமா, இதுக்கெல்லாம் விட தெரியாது என்று சொன்னால் மட்டும்தான் சந்தோஷம். திருக்குறளும் குருமகானும் என்ற தலைப்பில் மெய் திருமதி கௌசல்யா நடராஜன் உரையாற்றினார். நம்ம இப்ப சந்தோஷம் சொல்றோம், அதுக்கு அப்ளை பண்ணலாமே. சந்தோஷம் யார் யார் வாய் சொன்னாலும் சரித்திரம் காண்பது உறுதி. நிச்சயமா நம்ம ஒரு சரித்திரம் காண போறோம். உலக அமைதிக்கான 1 நிமிட அமைதிக்கு பிறகு மெஞ்ஞான ஆசிரியர்களின் ஞான உரைகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் மெஞ்ஞான ஆசிரியர் நடராஜன், மெஞ்ஞான ஆசிரியை சாந்தி, மெஞ்ஞான ஆசிரியை பார்வதி, மெஞ்ஞான ஆசிரியர் சித்தராஜ், மெஞ்ஞான ஆசிரியர் குமரன், மெஞ்ஞான ஆசிரியை பானுமதி ஆகியோர் அறிவு, அன்பு, அமைதி, அருள், ஆற்றல் மற்றும் ஆனந்தம் போன்ற உயரிய ஆன்மீக பண்புகள் குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து அரங்காவலரும் மெஞ்ஞான ஆசிரியருமான சுப்பிரமணியம் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து அனைத்து மெஞ்ஞான ஆசிரியர்களையும் பாராட்டினார்கள். மெஞ்ஞான ஆசிரியர்களுக்கான சிறப்பு வகுப்பில் பங்கு பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. குருமகான் அவர்கள் தமது அருளுரையில் ஆன்மீக ஒழுக்கமும் இயற்கை பாதுகாப்பும் மனிதன் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழும் பொழுது உலக அமைதி நிலவி மனித வாழ்வு பூரணமடையும் என்றும் விளக்கி கூறினார்கள். ஆகவேதான் இங்கு ஒன்றாக இருந்தது எல்லாமாக இருக்கிறது. அப்ப அழியுமா என்றால் அழியாதுன்னா மாறுபடுவே தவிர இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய எந்த பொருளும் என்னாகாது, அழியாது. மெஞ்ஞான ஆசிரியர் பர்குணன் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியை மெஞ்ஞான ஆசிரியர் சங்கர நாராயணன், மெஞ்ஞான ஆசிரியர் கவிதா ஆறுமுகம் ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள். நிறைவாக அனைவரும் குருமகான் அவர்களிடம் ஆசி பெற்று ஆன்மீக மற்றும் இயற்கை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அனுபவத்தோடு மன நிறைவுடன் விடைபெற்றுக் கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. சந்தோஷம்.